அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் யூவிடி பாலிடிக்ஸ் கிடையாது, இது ஜபா ஹியர். அதனால இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன தெரிஞ்ச நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஆமா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். பதிலுக்கு நீங்க சொல்லணும் இல்லையா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்கிட்டு சொல்லுங்க, சந்தோஷப்படுவேன். ரைட்டு, வணக்கம். வணக்கம்டா. ரைட்டு, நல்ல மரியாதை. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவத்தை வச்சு ஆரம்பிக்கணும். நமக்கு வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு டீசென்டான ஒரு பர்சன் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா டிப்டாப்பா வந்திருப்பாரு. அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நல்ல டைப்புங்க, செம்ம கேரக்டரு, நல்ல ஹெல்பிங் மைண்டு, நல்ல படிப்பாளி. என்ன ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் லேடிஸ் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவார். சும்மா டைம் பாஸுக்கு திடீர்னு சாக்காயிருவான் அங்க நிக்கிறவன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நீ கூட ட்விட்டர்ல போட்டிருந்த. என்ன போட்டிருந்த? அதான், உன்னை குறவலை வரைக்கும் சோத்த போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு காலங்கால உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை லேடி துரந்தர் பண்ணியிருக்காங்க. வடிவேல பார்த்து சத்யராஜ் சொல்றது அதானே? ரைட்டு, அப்படி ஒரு சம்பவம் தான். அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமோகம், அபாரம், அடடா. என்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு, எங்க திரும்பினாலும் பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்புணர்வு, ஏகப்பட்ட பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், கஞ்சா புழக்கம், போதை புழக்கம். இதை தாண்டி வேற ஏதாச்சும் குறை சொல்ல முடியுமா? எங்க அண்ணன் ஆட்சிய அத பொய் சொல்லலைங்க, பொய் சொல்லல. வீடியோ பாத்துருங்க. என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. ஸ்டாலின் உட்காந்துட்டு இருந்தாரு இல்லையா அதே மேடையில, அதான் ஹைலைட். வேற மேடை கூட இல்ல, உட்காந்துட்டு இருக்கும்போது நினைச்சிருப்பாரு, அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. நீ தாண்டா டிரைவர், உன்னை வச்சு தாண்டா வண்டி ஓட்டணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதேதான், அதே மாதிரிதான். எந்த கூட்டணி கட்சி தலைவர்களாச்சும் இப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்களா? அந்நியாரால மட்டும்தான் முடியும். என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஏகப்பட்ட பாலியல் வன்புணர்வு நடக்குது, போதை தலைவிரிச்சு ஆடுது, வேற ஏதாச்சும் குறை சொல்ல முடியுமாங்க? இல்ல, அதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா அதிகமா இருக்குது, இப்ப என்ன கெட்டு போச்சு அதனால. அதுதான் ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வீட்லயோ அல்லது உங்க வீட்லயோ, யார் வீட்லயுமே நடக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க வீட்லயோ அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வீட்லயோ அல்லது உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிற ஒருத்தங்களுக்கோ நடந்திருந்தா இப்படிதான் இதே வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்களா? அதாவது ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பறக்குது. இல்ல, இதை ஒன்னொன்னு வச்சு சொல்லலாம். இப்போ கஞ்சா போதையில எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது இல்லையா? ரீசெண்டா கூட நிறைய இருக்குது. 2.5 வயசு குழந்தை நேத்து நைட்டு 1:30 மணிக்கு பாலிமர்ல ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? ஒரு முஸ்லீம் பொண்ணு மாடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது நைட்டு 10:30 மணிக்கு 3 பேர் மேலே ஏறி போய் அடிச்சு வெட்டி அப்படி பண்ணிருக்காங்க. இதுல என்ன தெரியுமா, அது கோவை சத்யன் போட்டிருந்தாரு. அவருக்கு வந்த தகவல், அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த பொண்ணு படிக்கிற அந்த தங்கி இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, பக்கத்து ஏதோ ஒரு தெருவுல பாலியல் தொழில் நடக்குது. சோ அங்க வந்து இந்த மாதிரியான கும்பல்லாம் போகும் வரும் போல இருக்கு. அவர் போடுற தகவல் நான் சொல்றேன். அப்படி வந்தவனுங்க போதையில எங்க போறதுன்னு தெரியாம மொத்தமா சாதாரணமா குடியிருக்கிறவங்க வீட்டுக்குள்ள பூந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிதான் அந்த செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது அவ்வளவுதானே, அதுக்கு போய் என்ன கிடக்குது? 2.5 வயசு பொண்ணு இப்படியே நடந்து போச்சு, கொன்னுட்டாங்க, அவ்வளவுதானே இல்லையா? கஞ்சா போட்டு அந்த ட்ரெயின்ல வந்த வடமாநில இளைஞர்களை பார்த்தோம் அந்த வீடியோ, அவ்வளவுதானே. அதுல போய் என்ன இது ஒரு தப்பாங்க? இத போய் பிடிஆர் ஒரு 30,000 கோடி வந்து மகனும் மருமகனும் எடுத்துட்டாங்கன்னு ஏதோ ஒரு ஆடியோல பேசியிருக்காரு. அவன் 30,000 கோடி தானே, அவ்வளவுதானே. வேற என்ன குறை சொல்ல? வேற என்ன எங்க அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியை வேற என்ன குறை சொல்லுவீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ட்டு வித்து ஒரு நாளைக்கு 10 கோடி, மாசம் 300 கோடி, வருஷத்துக்கு ஒரு 4,500 கோடி, 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கோடி வரும். அவ்வளவுதானே. தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல ஒரு பொண்ணு அவசரத்துக்கு ஒரு காட்டுக்கு போன ஒரு பொண்ணை போய் ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்டாங்களே, அவ்வளவுதானே. இதை தவிர வேற என்ன குறை சொல்லுவீங்க எங்க அண்ணா ஸ்டாலின் ஆட்சியை? அது சரி. தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க, அவங்கள வந்து ஒட்டுமொத்தமா கலைச்சு போட்டு வெவ்வேறு இடத்துல கொண்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு திசையில விட்டுட்டு அங்க எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே வீட்டுல உட்காந்து கூலி படம் பார்த்தாரு. அவ்வளவுதானே.
இது ஒரு குறையா? இது ஒரு குறையா? இதை தவிர வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. அதான் சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி எத்தனை சொன்னாலும் அவ்வளவுதானே ம். அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக ம். எனக்கு தெரிஞ்ச அந்நியார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவரை ஆதரித்து ஓட்டு கேட்கணும். அருமையான மனுஷங்க, நல்ல மனுஷன், சூப்பர் டைப்பு, அருமையான திறமைசாலி, நிர்வாகம் எல்லாமே உண்டு. என்ன பேண்ட்ல யூரின் போயிருவாரு, அது ஒண்ணுதான். மத்தபடி வேற எதனா குறை சொல்ல முடியுமா அப்படின்வாங்க. இது நான் சொல்லல, அவங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் இது. அதைத்தான் சொல்றேன். நம்ம என்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் சொன்னது இல்லைங்க. அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜெயிலுக்கு போனீங்களே அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? ஈடின்ற பேரு கேட்டா பேண்ட் நனைஞ்சிரும். அதை தவிர வேற ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாப்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாப்ல, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதுதான். இப்படி உண்மையிலேயே ஆனா அந்த மேடையில வச்சு அப்படி ஒரு சம்பவம் அவங்க பண்ணது அப்படிங்கிறது செம்ம இல்லையா? பயங்கரம். சோசியல் மீடியா பறக்குது. திரும்புற திசையெல்லாம் வெவ்வேறு மாதிரி மீன்ஸ் போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் அத்தனையும் கொண்டாடும் ஒரே ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கும் தலைவர் நம்முடைய அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். அதாவது நம்ம அந்த குற்றச்சாட்டு வைக்கல, மத்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றது என்னன்னா 300 கோடிக்கு ஒர்த்தான சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. 300 கோடியை தான் திமுக குடிச்சுன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன நிலவரம்னு தெரியாது, பட் தெரிஞ்சவங்க சொல்றாங்க 300 கோடி கொடுத்து ஒரு சிறப்பான ஒரு ஆளை கூட்டு வந்து நல்ல வேலை. அந்த பாயிண்ட் அவங்க சொல்லி முடிச்ச உடனே ஐயா ஸ்டாலின், எப்பா பக்கத்துல யாரோ ஒருத்தர் தலை மேல துண்டு இப்படி சுத்திட்டு இருந்தீங்களே, அதை கொடுங்கப்பா, ஏங்க ஐயா தலைமையில கொடுப்பா அப்படின்னு வாங்கி பேசுமா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியது, துண்டு கிடைக்கல அப்படின்னு ஒரு தகவல் வருது. இப்படி எல்லாம் பண்ணி ஒரு வேலை பார்த்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, திரும்ப வந்து இத்தனை வருஷமா அவரு கூட இருந்துகிட்டு எல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு, எத்தனை அவரு திமுக மேல விடுற அடியெல்லாம் குறுக்க பூந்து தம்மேல வாங்கிட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு ஏதாச்சும் பேச வச்சிருந்தா கூட ஏதோ நல்லதா 4 அருமையா பேசிட்டு போயிருவாரு. ஆமா இல்லையா? கம்மல் ஒரு மையம் இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு பேசினா கூட அது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் யாருக்கு புரிஞ்சிருக்காது. ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க, பார்க்க மாட்டாங்க. அவர் பேசுனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருவாரு. இல்ல உண்மையாவே வந்தது தெரியல. அந்த வாக்கு போகும்போது பாத்தீங்கல்ல, யாரு பவுன்சர் யாரு கம்மல்னே தெரியல. பவுன்சர் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்டாலின் கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. இல்ல கலர் ட்ரெஸ்ல வந்தா இழுத்து போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு அவரு நானும் பவுன்சர் கெட்டப்லயே வந்துடுறேன்ட்டு என்பது தெரியல. ஏன்னா சிறுத்தை ஒருத்தர் கையை விட்டாரு. ஆமா ஆமா, அப்படியே பிடிச்சி அம்மிக்கு போகல அப்படின்னு சொல்லி இழுத்து உள்ள தள்ளி விட்டாங்க. அதாவது வெளியே தள்ளிட்டாங்க. அப்புறம் நாம கலர் ட்ரெஸ்ல வந்து அடையாளம் தெரியாம பவுன்சருக்கு பாட்டு இழுத்து போட்டாங்கன்னா என்ன பண்றது? பவுன்சர் கெட்டப்லயே வந்துடுறா மாறு வேஷத்துல அப்படின்ட்டு வந்தாரு. ஆனா அதை இழுத்து போட்ட சிறுத்தையா இது என்னடா அநியாயமா இருக்குது. எங்க தோழரும் அடிக்கிறாரு, திமுக போனா அவங்களும் இழுத்து தள்ளுறாங்க. இதை பத்தி காலையிலேயே நான் நியாயம் கேட்டிருந்தியா? என்னங்க டபிள்யூ வர மாதிரி தட்டி தூக்கி அப்படின்ட்டு. ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு செய்தி, இந்த 8000 ரூபாய் கூப்பன், அது செல்லாத கூப்பன். அது கூப்பன்றது இவங்க அதிகாரத்துக்கு வந்தாதான். அதுவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த மகளிர்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பெரிய நேத்து பேசிட்டோம் அதை பத்தி நிறைய. அதான் அந்த ஃபேக் கூப்பன், 5 பைசாவுக்கு உதவாத அந்த கூப்பன், அதுக்கப்புறம் ஏதோ பரிசு பொருட்களாண்டா, பாத்திரம், ஏதோ சம்திங், இது கொடுக்கறதுல வந்த பிரச்சனை. அது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்கல. அப்படி கொடுக்காதனால அவங்க போயிட்டு ஆர்கியூ பண்றாங்க. இல்ல நாங்க எங்க அங்காளி பங்காளிங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த கதிரவனுடைய ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க. ஏன் எங்களுக்கு நாங்க மட்டும் என்ன, எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்களான்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இப்படி ஒரு இஷ்யூ நடக்குது, அசிங்கப்படுத்திடுறாங்க. இதுல மன உளைச்சலாகி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து அன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் வெளியே போகும்போது அவங்களுடைய உறவினர்கள் இன்னும் ஒரு 3-4 பேர், அதாவது அந்த ஆட்களுடைய உறவினர்கள் ஒரு 3-4 பேர் இவங்களை முடிய பிடிச்சி இழுத்து, சுடிதாரை பிடிச்சி இழுத்து தாக்குனதாக தகவல் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி ஏதோ அவங்க சொல்லியிருக்காங்க போலகுது. இப்போ வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. ஈவினிங் அவங்க கணவர் வராரு. கணவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்றாங்க. அவரு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா சொல்லியிருக்கு, இதெல்லாம் கேட்க மாட்டியான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாரா என்னன்னு தெரியல. அவங்க ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. நீ போ அப்படின்ற மாதிரி ஏதோ சண்டை. அவர் வெளியே போயிருக்காரு. கதவை லாக் பண்ணிட்டு தூக்கி போட்டுக்கிட்டாங்க. எப்போ உடச்சி கிடச்சி போய் பார்க்கும்போது அதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம். இப்போ இந்த செய்தி ஒரு மீடியால தான் பிரேக் ஆச்சு. பாலிமர் அப்படிங்கிற ஒரு சேனல் தான் பிரேக் ஆச்சு. நல்லா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் அவங்க கூட போட்டு டெலிட் பண்ணிட்டாங்களா இல்ல மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஒரு போஸ்ட் மட்டும் தான் டெலிட் ஆயிருச்சு. இது பிரேக் ஆன உடனே என்டையர் டிஎம்கே ஈகோ சிஸ்டமும் கட 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 கடன்னு நடுங்குது. பயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா
பாலிமர் மேலே திருப்பி விட்டாங்க. ஏன் தெரியுமா? வேற எந்த மீடியாவும் இந்த நியூஸை தொடவே இல்லை. இமேஜின் பண்ணி பாரு, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு 25 வயசு பொண்ணு, 3 வயசு குழந்தைய வச்சிருக்கிற ஒரு பொண்ணு ஒன்னுத்துக்கு உதவாத விஷயத்துக்காக உயிரை மாச்சிக்கிட்டாங்க. அது காரணம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி ஒரு கட்சி பண்ண செயல். எவ்வளவு பெரிய செய்தி! ஸ்கேம், கொடூரமான ஸ்கேம்னால ஒரு உயிர் போயிருக்கு. மீடியா வாய் திறக்கல, கவர் பண்ணல. பாலிமர் மட்டும் எப்படி பேசலாம்? இவங்க ஒரு கார்டு ரெடி பண்றாங்கடா, ரெடி பண்ணி ஃபேக் அப்படின்ட்டு, ஃபேக்ன்ட்டு இல்ல, தவறான செய்தியை வெளியிட்டதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம்னு பாலிமர் சொன்னதாக நியூஸ் கார்டு, பாலிமர் லோகோ போட்டு ஒரு கட்சியோடு தொடர்பு படுத்தி இந்த செய்தியை சொன்னதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம்னு பாலிமர் சொன்னதா நியூஸ் கார்டு போடுறாங்க. அதை எடுத்து பாலிமர் போட்டு இப்படி நாங்க சொல்லவே இல்லை, இது ஃபேக்குன்னு சொல்லி பாலிமர் போட்டு, புரியுது இல்லையா? அப்ப இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு தூரம் சோசியல் மீடியா, அந்த ஊர்ல நடக்கிறத 5 நிமிஷத்துல சென்னையில இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க பேசி ஒரு வீடியோ போட்டு இப்படி தட்டி விட்டாங்கன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லா பரவும். அப்படி இருக்கிற டெக்னாலஜி இருக்கிற காலத்திலேயே ஒரு செய்தியை அப்படியே மறைக்கிறாங்க அப்படின்னா, மறைக்கிறது மட்டும் இல்ல, நீ டிஎம்கே ஐடி விங்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஐடிக்கள், அதாவது நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஐடிக்கள், பொய் செய்தின்னு சொல்றது மட்டும் இல்ல, ஈவன் விஜய் அதை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ரொம்ப டீடைலா போட்டிருந்தாப்புல, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்ற மாதிரி. ஆமா, அசிங்கமா இல்லையா சார்னு கேட்டிருந்தாரு ஸ்டாலின் பார்த்து. விஜயை டேக் பண்ணி எல்லாரும், திமுக உடன்பிறப்பு எல்லாரும் விஜயை டேக் பண்ணி, என்ன ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்கீங்க, பேசி முடிச்சிட்டியா, இது ஃபேக்கு அப்படின்ற மாதிரி விஜய் அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த ஆல்ரெடி மீடியாவை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க, ஒரு மீடியா தெரியாதனமா போட்டுருச்சு, அதை பரவ விடாம பண்றதுக்கு அல்லது அது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பாக்குறாங்கன்றது அப்பட்டமா தெரியுது. இன்னொன்னு, உச்சகட்ட கருணாநிதித்தனம் இது ஒண்ணு. ரெண்டாவது, ஏன்னா என்னன்னா அவங்களுக்கு தெரியாதா, டே நம்ம என்னதான் பரப்பினாலுமே என்னதான் பண்ணாலுமே நல்லா ஈஸியா கண்டுபிடிச்சு போடுவாங்க, எக்ஸ்போஸ் ஆயிரும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு கூடமா இருக்காது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய என்ன சொல்றது, ஒரு செய்தியை, ஒரு கொடூர செய்தியை மறைக்கிறது இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்த்து புரிஞ்சுக்கணும். என்ன இது மூலமா சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நேற்று சொன்ன விஷயம் தான், இப்பவே அப்படின்னா எலெக்ஷன் டைம்லயே அப்படின்னா அடுத்த 5 வருஷம் நீங்களே யோசிச்சுக்காங்க எப்படி இருக்கும். இது இப்ப கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் நடந்துட்டு இருக்கும் போதே அதிகாரிகள்லாம் நிறைய மாற்றப்பட்டும் இந்த நிலைமைனா, பவர் இல்லாத முதலமைச்சரா இருக்கும் போது மறுபடியும் பவர்ஃபுல் முதலமைச்சரா அவர் வந்து மொத்த அதிகாரமும் மொத்த அதிகாரிகளும் அவர் சொன்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்கிற இடத்துக்கு வந்தால் சொல்றதுக்கு இல்ல. பத்திரிகை செய்தி, திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல்துறை, இது ஃபேக் நியூஸா உண்மையான நியூஸான்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்கேளு, பரிசு பொருட்கள் கொடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பெண் தூக்கு மாட்டி கொண்டது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து விட்டோம். இப்ப எப்படிடா வந்துச்சு பாரு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொள்ளிடம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வாழைக்கட்டை கிராமத்தை சேர்ந்த சிந்துஜா என்பவர் அதே கிராமத்தை சார்ந்த பிரசாந்த் என்பவரை கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் 13ஆம் தேதி இரவு சுமார் 7:30 மணி அளவில் திமுக கட்சியினர் கொடுக்க சொன்ன பரிசு பொருட்களை வாழைக்கட்டையை சார்ந்த ராஜா, ராஜேந்திரன், ரவிக்குமார், ராஜ்குமார், சுரேஷ்குமார் ஆகியோர் சேர்ந்து மேற்படி கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு கொடுத்து வந்துள்ளனர். இதுவே குற்றம், இதுவே தப்பு. அதன்படி மேற்படி சிந்துஜா தனக்கு பரிசு பொருள் கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அதற்கு மேற்படி நபர்கள் எங்களது பங்காளிகள் மற்றும் கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் என்று கூறியுள்ளனர். இதை சொல்றது மீடியா இல்ல, போலீஸ், எதிர்கட்சிகள் இல்ல, காவல்துறை. அதற்கு சிந்துஜா, நான் வேட்பாளர் வாக்கு சேகரிக்க வரும்போது கேள்வி கேட்பேன் என்று கூறியுள்ளார். நடந்துட்டு இருக்குது இல்ல ஊரூரா, அதை இவங்க சொல்லியிருக்காங்க, வேட்பாளர் வருவார்ல நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால் ஆத்திரமடைந்த மேற்படி பரிசு பொருட்கள் வழங்கியவர்கள் சிந்துஜாவின் முடி மற்றும் சுடிதார் பிடித்து இழுத்து அசிங்கமான வார்த்தையால் திட்டி கீழே கிடந்த துடைப்பை கட்டையால் அவரை அடித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளனர். பாத்துக்க. அதன் பிறகு மன உளைச்சலில் இருந்து வந்த சிந்துஜா 14ஆம் தேதி வெளியூரில் இருந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டிய தன் கணவரிடம் இவ்வளவு பிரச்சனை நடந்துள்ளது, நீ எதுவும் கேட்க மாட்டேயா என்று திட்டியுள்ளார். அதுக்கு பிரசாந்த் காலையில் பார்த்து கொள்ளலாம், இப்ப போய் தூங்கு என்று கூறியுள்ளார். உடனே சிந்துஜா தன் கணவரை வெளியே போடா என்று சொல்லிவிட்டு தள்ளிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டார் கோவத்துல. உடனடியாக தூக்கு மாட்டிக்கிட்டாரு. இவங்க கஷ்டப்பட்டு கதவை உடைச்சு திறக்கிறாங்க, பார்த்தா இதுதான் நடந்த விஷயம் நடந்துச்சு. போலீஸ் சொல்லுடா, எழுதுங்கடா கொத்தடி மேல இது ஃபேக்குன்னு எழுதுங்கடா, இப்ப எழுது இது ஃபேக்கு, இது இந்த செய்தியை பரப்புவோர் மீது நடவடிக்கை, கைது பண்ணுவோம் இப்ப பேசு. மொதல் விஷயம், இது வந்து ஃபேக்குன்னு பரப்புறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பறக்கும் படை பறந்துகிட்டே தான் இருப்பீங்களா நீங்க? அதான் கைது இப்ப நடந்திருக்குது, அதுக்கப்புறம் தான் இப்ப உத்தரவு வந்திருக்கு, அதையும் நம்ம சொல்லிடுவோம். தேர்தல் ஆணையம் சார்பில் கடுமையான உத்தரவு என்னன்னா, அந்த 8000 ரூபாய் டோக்கன் இருக்குது இல்லையா,
அந்த டோக்கன் வழங்கியவர்கள் மீது வழக்கு அண்டு இனிமே யாரும் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கக்கூடாதுன்ட்டு எல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இவங்க சொன்னாலும் கொடுக்கதான் போறாங்க. ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு கூட தான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. கொடுக்காம இருக்கிறாங்க. ஓட்டு காசுங்கிறது கூட வேறடா. நான் இது போலிடா, இது செல்லாத ஒண்ணு. இது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 8000 கூப்பன் மாதிரியான அந்த மாதிரியை வாக்காளர்களுக்கு வழங்க தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்த மாதிரி கூப்பன் வழங்குவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் யாரும் அனுமதி பெறவில்லை. தமிழகத்தில் சில மாவட்டங்களில் 8000 கூப்பன் வழங்கியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் இந்த மாதிரி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு விலை ஒரு உயிர். ஒரு 3 வயசு குழந்தை தாயில்லா குழந்தையா மாறி போச்சு. சும்மா பார்க்கும்போது சாதாரணமா இருக்குடா. அந்த என்டையர் டிராமா தொடப்பத்தால ஏன்டா அடி வாங்கணும்? எதுடா தொடப்பத்தால அடி வாங்கணும்? முடிய பிடிச்சி இழுக்கிறது, உடைய பிடிச்சி இழுக்கிறது, எல்லாமே பெண்களை வந்து ரொம்ப கேவலமா இழிவுபடுத்துறது. அதுல பெண்களும் ஈடுபட்டிருக்காங்க. அப்படியா? பெண்களும் ஈடுபட்டிருக்காங்க. பாத்துக்க, திமுக பெண்கள் அந்த சொந்தக்காரங்க, அந்த அந்த விநியோகம் பண்ண ஆட்களுடைய சொந்தக்காரங்க. இது வெறுமனே ஒரு என்ன சொல்றது, கட்சி சார்ந்த கோபம் மட்டும் அந்த இடத்துல இல்லடா, சொல்ல முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதிக்க சிந்தனையா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்படி வேணா இருக்கலாம். ஆனா இதை பூசி மொழிகி இங்க இருக்கிற மீடியாலாம் கடந்து போயிட்டு இருக்குது. பதிவு பண்றோம். மீண்டும் மீண்டும் மக்களுக்கு ஒரு செய்தி தான் நம்ம சொல்றோம். போன வீடியோல சொன்ன அதே செய்தி தான். யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தேர்தல் இது. நீங்க போடுறது மட்டும் இல்லை, குறைஞ்சது அடுத்த 6 நாள்ல ஒருத்தரும் ஒரு 10 பேர்கிட்டயாச்சும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டீங்கன்னா தான் உங்க ஜனநாயக கடமை முடியுதுங்க. ஒரு ஓட்டு போட்டு இப்படி மை வச்சுட்டு வர்றதோட ஜனநாயக கடமை முடியல. அதை மட்டும் நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்கும்போது, பொதுவா மக்கள் பார்க்கும்போது இது ஒரு செய்தி, அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தான் அது எவ்வளவு பெரிய துயரம் அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னும் போது இது நமக்கு நடந்தா என்ன எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. அவ்வளவுதான் நம்ம சொல்லி. அவ்வளவுதான். நன்றி.